நீங்களும் அவர்கிட்ட பிரஸ் மீட்காக எத்தனையோ தடவை போய் மைக்க வந்து எழுப்புறீங்க. ஒரு மாத காலத்துல எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். அப்ப திமுக இல்லனா ஒரு வீக்கான லீடர் வந்துட்டார் தான் அவர் சொல்ற நிலைமை இருக்கு. நீங்க விட்ட அன்பு திரும்பி உங்க நோக்கி வருது. இன்னைக்கு அருமையான ஒரு பிரஸ் மீட்டை வந்து இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கிற முதல் பிரஸ் மீட். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 2026 1000 விளக்கு தொகுதியில் இருக்க வாக்களித்த என்னோட மக்களுக்கு எல்லாருக்கும் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சிஎம் விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு திருச்சியில ஒரு பெரிய கூட்டம், ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸான கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணி டோக்கன் போட்டு கியூஆர் கோடு கொடுத்து இன்னைக்கு வந்து மக்களை சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களோட ஊடகவியாளர்களா நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களும் அவர்கிட்ட பிரஸ் மீட்காக எத்தனையோ தடவை போய் மைக்க வந்து எழுப்புறீங்க சிஎம் விஜய் அண்ணா கிட்ட. அவர் கொஞ்சம் நிறுத்தி திரும்பி நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரா? நானும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது மாதிரி ஒரு சம்பவமும் நடக்க மாட்டேங்கிறதா ஒரு வருத்தமா இருக்கு. முக்கியமாக எப்பொழுதும் வந்து தமிழ்நாட்டு முதல்வர்கள் வந்து ஒன்றிய அரசு ஆளுகின்ற ஆட்சி இருந்தாலும் அதற்கு எதிர்கட்சியா இருந்தாலும் முதல்வர்கள் பிரதமர்களை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பேரங்க அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து முத்தமிழின் கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏன் நம்மளோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து 2020 பொறுப்பேற்று மோடி அவர்களை சந்தித்த பிற்பாடு தமிழ்நாடு கோரிக்கைகளை வந்து கேட்டு உங்களெல்லாம் சந்திப்பார். எல்லாரும் சந்திச்சாங்க. எல்லாரும் சந்திச்சு ஊடகவியாளர்கள் கொடுக்கும் கேள்விக்கு வந்து பதில்கள் வந்து நேர்த்தியாக பதில் சொன்ன வழக்கம் இருந்தது. அப்ப வந்து டெல்லியில வந்து ஊடகவியாளர் கேட்கிறார், சார் இது ஒரு ரூல், இது ஒரு டிக்டம். செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து பதில் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா சொல்றாங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டு போவாங்க. சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார் அப்படி சொல்லும் போது அவசரமா கார்ல ஏறி போன விஜயண்ணா வந்து சரி இன்னைக்கு பேசாமே இருக்கிறோம், மக்களை சந்திப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திருச்சியில ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் கூப்பிட்டு மொபிலைஸ் பண்ணி பொதுமக்கள் இல்லாம சந்திக்க இல்லாம ஒரு மக்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் வெற்றி கூட்டம் எல்லாம் நடத்துவாங்களா அது மாதிரி இல்லாம திருச்சியில வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தார். அதுல வந்து மக்களை பார்த்து கேட்கிறாரு. அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா பேருங்க அண்ணா தான் ஞாபகம் வர்றாரு. என்னடா பேருங்க அண்ணா எப்பொழுது என்ன சொல்லுவாருன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது கிண்ணத்தை எப்படி வேணாலும் சுத்தலாம், ஆனா ஆளுங்கட்சி இருக்கும் போது நெய் கரண்டி நெய்ய தாங்கிய கரண்டி போல் இஷ்டத்துக்குலாம் சுத்த முடியாது. இன்னைக்கு விஜயண்ணா வந்து அவரு தாவைக்கா தலைவர் வந்து மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலத்துல எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். நீங்க தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து நீங்க மேடையில வந்து பேசும்போது நீங்க அதே நேரேட்டிவ், என்ன நேரேட்டிவ்னா நீங்க வந்து ஆளுங்கட்சி ஆவறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவ வந்து மக்களுக்காக சொல்றாரு. இப்ப பொறுப்பு அவர் கையில இருக்கு. மக்கள் நீங்க விட்ட அன்பு திரும்பி உங்க நோக்கி வருது. அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அதிகாரத்தை கொண்டு நான் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண போறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனா திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் வந்து முன்ன சிஎம் சார் சொன்னாரு, இப்ப ஸ்டாலின் சார் சொல்றாரு விஜயண்ணா. அவர் வந்து பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை வந்து புலம்பிட்டு இருக்காரு சொன்னாரு. விஜயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை. சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில மக்களுக்கு வந்து அறிவு பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனாலதான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் எப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதினா படிச்சா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் வந்து இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னொன்னு வேடிக்கையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து போற பக்கம் அப்படியே சொல்லிட்டு போயினாரு. என்ன நீங்க 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுக்கறோம் சொன்னீங்க, அதுக்குள்ள நீங்க உங்களோட எதிர்கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து எப்படி அவதிப்பட்டு இருக்காங்க, எந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் பாருங்கண்ணா. இபி இஷ்யூ பத்தி சொன்னீங்க, நீங்க சொல்லதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து நடைமுறைப்படுத்த நீங்க டயலாக் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு பை மந்த்லி பில் தான், அதே 100 யூனிட் தான். 500 யூனிட் பை மந்த்லி தானா தான் பை மந்த்லி பில். 2 மாசத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தானா நீங்க கொடுக்கற சலுகை இல்லன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றீங்க.
உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில வெப்ப தாங்காம ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும். அப்புறம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறதுதான் உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு வியப்பா இருந்தது என்ன, செல்வி அம்மையார் அவர்கள் தான் 100 யூனிட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட்டோட தொடக்கம் எங்க தெரியுமா இருந்தது விஜயண்ணா? 1989 முத்தமிழின் கலைஞர் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் கொடுத்தாருல, அங்கிருந்து ஆர்ஜென்ட் ஆச்சு. எப்பெல்லாம் ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டங்கள் தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி புதுமைப்படுத்ததான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு வந்துட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? புதுமைப்படுத்திருக்கீங்க. இந்நாள் வரைக்கும் எல்லாமே தொடர்கிறது. என்ன தொடர்கிறது? மகளிர் உரிமை தொகை அறிக்கையா விட்டாருங்க தலைவர். நீங்க 6 மாசம் கழிச்சு அமைதியா இருக்கீங்க. ஏன் அறிக்கையா விட்டாருன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மகளிர் எல்லாமே பயங்கர கோபமானால தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஆரம்பித்த மகளிர் உரிமை திட்டம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல 1000 ரூபாய் நாங்க கொடுத்துறோம், அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணோம் நீங்க சொன்னீங்க. அது தொடரும் ஆயிடுச்சு. மக்கள் தேடிய மருத்துவம் திட்டம் தொடரும் சொல்லிட்டீங்க. காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாய்மானவ திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க தொடரும் 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 சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலோட சாதனைகளை தான் நீங்க தொடரும் 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 சொல்லிட்டீங்களே. அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? 100 யூனிட் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்றது கொடுத்தா அது எங்க இருந்து தொடக்கம்னா 1980 முத்தமிழங்களுக்கு தொடக்கம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட தொடக்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். காலை உணவு திட்டம் திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வு திட்டம் நீங்க தொடக்கிறீங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். அப்ப நாங்க அந்த தொடக்கத்தை கேள்வி கேட்கிறோமே, அதுக்கு சொல்லும் முதல்வர் விஜயண்ணா. நீங்க சொன்னீங்க நான் அடுத்த நாள் அதிகாரம் எல்லா வகையான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் தீர்ந்துரும். நீங்க கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்துல எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சந்திச்சிருக்கும் நிலையில இருக்கு. மக்கள் நீங்க சொன்னீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களே, ஒரு கொலை நடந்தாலும் 2 கொலை நடந்தா தனியார் பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் நீங்க கேள்வி எழுப்பிட்டு இருந்தீங்களே. இப்ப அதே கேள்வி உங்க படி திரும்புறது. பூமராங் சொல்லுவோம். பூமராங்னா நீங்க விட்ட அன்பு திரும்பி உங்க நோக்கி வருது. அப்ப அவங்க அம்பு உங்க நோக்கி வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட எதிர்கட்சி தலைவர் எங்களோட தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் எங்களோட இளைஞரணி செயலாளர் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பினார். நீங்க நல்லா சொன்னீங்க. அதாவது பாமர ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா, சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கும்போது என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்ன எதிர்கட்சி தலைவர் இந்த போடுறாரு, நம்மளோட முதல்வர் நல்லா டயலாக் பேசுவாரு, அப்ப இந்த டயலாக்லாம் ஏன் அவர் முதல்வர் நாக்காலையில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் ஏன் பதில் சொல்லாம அமைதி காத்தாருன்னு என்ற ஒரு கேள்வி கேட்கிறான். நான் கேட்கலங்க விஜயண்ணா, உங்களை வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே. ஊடகவியாளர்களை தர்க்க ரீதியாக, நியாய ரீதியாக, உரிமை ரீதியாக அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்காம நீங்க போயிட்டு இருக்கீங்களே. இந்த விஷயத்த நீங்க பேசுறீங்க. குதிரை பேரம் என்ற விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாம நீங்க பெரிய அரசியல் மாம்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் நீங்க போய் பாத்தீங்க. அது ஏதோ தொடக்கம் போல பேசுறாங்க. பேரு எங்க அண்ணா 1967 ஆட்சி அமைத்த போது தந்தை பெரியாரை சந்தித்தது நினைவில்லையா? பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்தது நினைவில்லையா? நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து அறிவுஜீவிகளும் அப்ப இருக்க அரசியல் கட்சி தலைவரும் ராஜாஜி உட்பட சந்தித்தது நினைவில்லையா? நீங்க சந்திச்சீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, குதிரை பேரத்தை ஈடுபடுத்தல. அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் மட்டும் சந்திச்சு விட்டீங்க. இப்ப அந்த சோஃபா தமிழருக்காக நீங்க என்ன சொல்றீங்களா, திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்றீங்களே. அமைச்சர்கள் பொறுப்புல இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் தங்களோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெய்த்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்களே. எதனால சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க? அது வெளிப்படை தன்மையோட அது குதிரை பேரோட அரசியல் இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விவசாய கடன் அப்படின்னு அதுக்கு நீங்க விவசாயிகள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப போராட்ட காலத்துல இந்த விவசாய பெருமக்கள் எல்லாரையும் நீங்க அதிகாரத்தை கொண்டு ஆணவத்தை கொண்டு இன்னைக்கு போலீஸ் வச்சு அப்புறப்படுத்திருக்கீங்க. ஏன் அப்படி அவங்க கோவப்பட்டாங்க? விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவாக என்ன பண்றீங்கன்னா, எந்த வகையான கண்டிஷன் இல்லாம அனைத்து விவசாய கடனை ரத்துன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, சிறு குறு தொழிலாளிகளுக்கு சிறு தொழில் விவசாயிகளுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அதோ நீங்க ஏக்கர் லிமிடேஷன்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப விவசாய கடத்துக்கு நீங்க லிமிட் வைக்கிறீங்க. அப்ப அதை பிராக்ஷனேட் பண்றீங்க, டேப்லெட் காலம் போடுறீங்க. அப்ப நீங்க 100 யூனிட் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காட்டீங்கன்னா, முத்தமிழன் கலைஞர் 2006 விவசாய கடன் ரத்து எப்படி பண்ணிருக்காங்க, தயவு செய்து உங்க ரெக்கார்ட்ஸ் போய் பாருங்க, ரெக்கார்ட்ஸ் போய் படிங்க விஜயண்ணா. முத்தமிழன் கலைஞர் அரசாணை 2006 எப்படி 7000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணார், தயவு செய்து
அந்த ஜியோ எடுத்து பாருங்க. ஏதாவது கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. விவசாய கடன் மட்டும் இல்ல, டிராக்டர் கடன் மட்டும் இல்ல, ஜெல் லோன் மட்டும் இல்ல. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின் நம் தமிழ்நாட்டு முதல்வர் 2021 அவரு விவசாய கடன்களுக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வாங்கின ஜெல் லோனுக்கும் எப்படி ரத்து பண்ணான்னு அந்த ஜியோ தயவுசெய்து பாருங்கன்னா, உங்களோட அதிகாரிகளை கேட்டு அந்த ஜியோ படிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி விவசாய கடன்கள் ரத்து பண்றதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க வந்து எப்பொழுதும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களுக்கு உதவத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். விஜயண்ணா, நீங்க முதல்வராக செயல்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஒன்னு கேரளால, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால்ல. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற முதல்வர் அன்னபூர்ணி திட்டம் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் அதை அறிவிச்சிட்டாங்க. கேரளால அமைந்த காங்கிரஸோட முதல்வர் அனைத்து பேருந்துகளுக்கும் இலவச பயணம் அறிவிச்சிட்டாங்க. 2021 கொஞ்சம் பிளாஷ்பேக் போலாம் விஜயண்ணா. எங்க தமிழ்நாட்டு முதல்வர் கையெடுத்தது கோவிட் காலத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய் ரேஷன் கார்டுல போட்ட கையெழுத்து உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விடியல் பயணம் கையெழுத்து போட்டது உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன். அப்ப நாங்க வந்து முதல் ஸ்டார்ட், எங்களோட ஸ்டார்ட் வந்து பெஸ்ட் ஸ்டார்ட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களை பார்த்து மக்கள் உங்களை தூர விலகி நிற்கிறாங்க சொல்றீங்க. மக்கள் வாக்களித்தாங்க. மக்கள் வாக்களித்தது அடிப்படையில அது தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்க உட்கார்ந்து நாங்க தெளிவா சொல்லிட்டோம், வில் பி இன் ஆப்போசிஷன் அப்படின்னு முதல் அறிக்கை விட்டது யாரு? 6 மாசம் நாங்க வந்து நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்படுறீங்க இல்லையான்னு சொன்னது யாரு? அப்ப விடப்பட்ட அறிக்கை 2 அறிக்கை தானே. 1000 ரூபாய் அறிக்கைக்காக எங்க தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அப்ப நீங்க வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுறீங்க, இது ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விஷயத்த 2வது அறிக்கை விட்டாரு. அவ்வளவுதான். இந்த 2 அறிக்கை தான், இந்த 2 அறிக்கை தான் நடந்த சம்பவம் தானே. உங்க நிர்வாக சீர்கேடுகள் பத்தியோ இல்ல நிர்வாகத்தன்மை பத்தியோ சரி டைம் கொடுப்போம் என்றார். ஆனா நீங்க ஆணவத்துடன் அதிகாரத்துடன் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் சந்திப்புல வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உடன்பிறப்பு சக்தி, உடன் இருப்பு சக்தி, தமிழ்நாட்டோட பாதுகாவலோட சக்தி, தமிழோட முன்னேற்றத்துல வளர்ச்சி பாதையில 11.19 இரட்டை விழுக்காடு வளர்ச்சி கொடுத்தது. எல்லா வகையான மோசமான பொருளாதார சூழலையும் தமிழ்நாட்டை வந்து முன்னேறிய பாதையில நம்பர் 1 ஸ்டேட்டை உருவாக்கியது. அதிகமான முதலீடுகள் ஈற்ற மாநிலம் நம் தமிழ்நாடாக இருந்தது. அப்ப உடன் இருப்பு சக்தி, உடன் சக்தி நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக எப்போதும் குரல் எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நாங்க தான் தமிழ்நாடு உண்மையான சக்தி. நீங்க கேரளா கூட வந்தே மாத்திரம் பாடல, ஏன் பாஜக ஆள்ற மாநிலத்துக்கு கூட வந்தே மாத்திரம் பாடல. ஆனா நீங்க வந்தே மாத்திரம் போட்டு தமிழ் தாய் வாழ்த்த 3வது பக்கத்துல தள்ளிட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடலாமா வேணாமா நீங்க வந்து பாஜக மோடி பிரதமர் அவர்கிட்ட போய் நீங்க போய் கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரீங்க. அப்ப மக்கள் சார்ந்த உரிமைகளும் மாநில உரிமைகளும் தமிழருக்காக நீங்க என்ன சொல்றீங்களா, திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்றீங்களே. அப்ப வந்தே மாதரம் முதல்ல பாடி நம்ம தமிழ்நாடோட அடிப்படையான அரசு பாடங்களா இருந்த நம்ம தமிழ் தாய்வத்தை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்களே, அதுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை கோச்சிக்க போறாங்க சொல்றீங்க. எங்க கிட்ட நான் எங்களோட சுமையை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். காங்கிரஸ் என்ற சுமையை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், வச்சுங்க நல்லா. அந்த காங்கிரஸ் சுமையை கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்வீட் எல்லாம் சுகர் இல்லாத ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு சர்வ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் பெருந்தலைமையில் இருக்கும் போது ஒவ்வொரு தரையும் எங்க தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்கும் போது காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சந்திச்சு வர வழக்கம் நட்பு ரீதியாக. ஆனா காங்கிரஸ் பெரும் தலைவர்கள் யாருமே சந்திக்காம வந்திருக்கீங்க. அப்ப குதிரை பேரம் ஈடுபடும் போது எங்களையும் கூட்டணி கட்சிகளும் எலெக்ஷன் நேரத்தில் என்னடா பாடுபட்டாங்கன்னா, எங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களே சேர்த்துதான் நீங்க குறை சொல்றீங்களா? அப்ப ஒரு முதல்வராக நீங்க வந்து எதிர்பார்ப்போட காத்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ணும் நடவடிக்கைகளும் நீங்க பண்ண போற விஷயத்தையும், ஏன்னா ஒரு முதல்வர்கள் மக்கள் சந்திப்பப்ப பல்வேறு திட்டங்களை அறிவிப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட வழக்கம். அது தமிழ்நாட்டு முதல்வர் ஒவ்வொரு பெரும் திட்டத்திலையும் பெரும் கூட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துக்கான திட்டங்களை அறிவிப்பாங்க. அதை எதிர்பார்ப்போட இருந்தாங்க மக்கள். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதே ஒரு ரசிகர் மனப்பான்மை மக்களை இன்னும் ரசிகத்தன்மையோட நீங்க வந்து சொன்னதுதான் இன்னைக்கு மிச்சமா இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வெளிப்படையாக உண்மையாக ஒரு நேர்த்தியான பிரஸ் மீட்டை வந்து சந்திச்சு மக்களோட குறைகளை கேட்கும் விஜயண்ணா, இரவில் வந்து கரண்ட் கட்ல குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட மருத்துவரா சொல்றேன், பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் உடனே பதில் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா எங்களோட தமிழ்நாட்டு முதல்வர் எங்களோட திமுக தலைவர் ரொம்ப பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, அந்தந்த அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு பத்தி நாங்க தலையிடல. அந்தந்த அரசியல் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்க இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப யாருக்காக நாங்க வக்காலத்து வாங்கினதுக்கான விஷயங்கள் கிடையாது. இல்ல அதுதான் சொல்றேன். அவர் வந்து தாவேகா தலைவர், அப்புறம் விஜய ரசிகமன்ற தலைவராக இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுக்கும் அவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஆயிட்டாரா அவர் உள்ளார்ந்து உணர்ந்தானா நீங்க சொல்ற இந்த குரூஷியல் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். ரொம்ப தெளிவா வரப்போற கர்நாடகா முதல்வர் DK என்ன சொல்றாருன்னா, திமுக இருந்தனால எங்களுக்கு தடையா இருந்தது. திருப்பி சொல்றேன்,
திமுக இருந்தனால மேகதாது தடையா இருந்தது. அப்படின்னா திமுக மேல காங்கிரஸ் பேரியக்கம் பயந்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எவ்வளவு தூரம் சண்டை போடுறேன் நான் சொல்லி அவசியம் இல்ல. எங்க பாரத்தை விட்டு போன எங்க பாரத்தை குறைச்ச காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிருக்கு, இன்னைக்கு அவங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்காங்க. வரப்போற முதல்வர் என்ன சொல்றாரு, மேகதாது திமுக இல்ல. அப்ப திமுக இல்லனா ஒரு வீக்கான லீடர் வந்துட்டாரு தான் அவர் சொல்ற நிலைமை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம முதல்வர் விஜய் அண்ணா வந்து ஸ்ட்ராங்கா மேகதாது பத்தி அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி மெசேஜ் போகும். ஆனா அதை பத்தி வாயை திறக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்நாடகா அவங்க வேலை போயிட்டு இருக்காங்க. நீங்க ஊடகவியாளர் தானே, வெளியே வந்து பேசுறதுக்கும் நீங்க வந்து ஸ்டேஜ் செட் பண்ற பேச வித்தியாசம் இருக்கா? இதுதான் வெளியே வந்து பேசுறது. நீங்க கேட்டு அட்டம் பண்ணிருக்கீங்களா? அவர் வெளியே பேசுமா அட்டம் பண்ணிருக்கீங்களா? என்ன வந்தது பதில் உங்களுக்கு? ரிப்ளை அப்ப எப்படி வெளியே வந்து பேசுறாங்க? ஆனா வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து வெளியே வந்துச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவரோட மூட் ஸ்விங்ஸ் தான் பார்த்து அட்ரஸ் பண்ற பேட்டி எனக்கு கிடையாதுங்க. அவர் என்ன மூட்ல இருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். திமுக அதிமுக டாக்ஸ் போச்சு, அதே மாதிரி குளத்தூர்ல முதலமைச்சர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, நாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார போறோம். திமுக எதிர்கட்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க தான் விட்டோம். இதே அறிவியல் ஹெட் குவார்டர்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. we will stay in opposition, லீட் ஆஃப் opposition டிக்ளேர் பண்ணி opposition உட்கார்ந்துட்டோம். நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல போச்சு, இது போச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா ஐஎம்எலோ விடுதலை சிறுத்தைகளோ எங்க கிட்ட இருக்கும் போது இதை பத்தி பேசாம நீங்க ஆப்போசிட் கேம்ப்ல போயிட்டு பேசுறது தான் வியப்பா இருக்கின்ற. சார், இப்ப அதே மாதிரி உங்க கூட்டத்தில் அகமதிக்கக்கூடிய மதிமுக முதன்மை செயலாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் சந்திச்சு பூங்கொத்து வழங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரிய சின்னத்துல போட்டியிட்டனால எங்களால ஆதரவு கொடுக்க முடியாது. திருப்பியும் சொல்றேன், இது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட கழக தலைவர் என்ன சொல்லிட்டார், முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற பிரின்சிபல் ஸ்டாண்ட், அது அவங்களோட இண்டிபெண்டன்சி, அது அவங்களோட ஃப்ரீடம், அவங்க ஸ்டாண்ட்ஸ் பத்தி திமுக எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது. இல்ல அதுதான் சொல்றேன்ல, நீங்க வந்து பதவி என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பதவியை வந்து பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பண்றதுதான் ஆக்கப்பூர்வமான வேலைகள் ஒரு முதல்வர் அழகு. இப்ப திருப்பி நான் வந்து போராட்ட மோடு, அப்புறம் எதிர்கட்சியில பண்ணி உட்காந்து இருக்கிற மோடு, அதுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரான மோட்ல இருந்து விஜய் அவர்கள் முதல்வர் மோடுக்கு மாறணும். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து நம்ம பர்னிங்கான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கான இஷ்யூ. இப்ப ஒண்ணு இல்ல, நான் டைம் லைன், இந்த டைம் லைனுக்குள்ள நான் மின்வெட்டுகளை நான் சரி பண்ணிடுவேன், இந்த மின்வெட்டுகள் இனிமேல் நடக்காது, இந்த டைம் லைன்ல இருந்து நான் என்னோட தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன அந்த 500 இல்லாம 200 யூனிட் வந்து 1 மந்த் பில்ல நான் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன், இந்த டைம் லைனுக்குள்ள கொடுப்பேன், இந்த டைம் லைனுக்குள்ள நான் அறிவிச்ச 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நான் வந்து கொடுத்துருவேன், இந்த டைம் லைனுக்குள்ள நான் வந்து மூதாட்டிகளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன், இந்த டைம் லைனுக்குள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று டைம் லைன் சொன்னா கூட ஒரு முதல்வர் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த டைம் லைனுக்குள்ள அவர் மேனிபெஸ்டோ வந்து அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில வந்து மக்கள் கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் வைத்து நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்ப அந்த மேனிபெஸ்டோல இந்த டைம்ல எல்லாம் இந்த டியூரேஷன் இந்த பிளான் இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருந்தா அது ஒரு லாஜிக். திருப்பியும் வந்து ஏதோ திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சியா இருக்கிற மாதிரியும் திமுக வந்து பொறுப்புல இருக்காம மறுபடியும் திமுக வந்து விமர்சனம் பண்றது அவருக்கு உண்டான பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்கும் தான். நான் சொன்ன பூமராங், அந்த ஏரோ அவர் பக்கம் நிக்குது, திருப்பி அந்த ஏரோவை மாத்தி விடுற முயற்சி தான். மீடியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்து 1 மாசத்துக்கு 6 மாசம் கொடுத்ததுக்கு நம்மளோட விஜய் அண்ணா முதல்வர்னால திமுக தூரக போயிடுச்சு சொல்றாரு. திமுக எப்பதான் மக்களோட தான் இருக்கு, மக்களோட நெருக்கமா தான் இருக்கு. மக்களுக்கு பாதிக்கப்பான விஷயத்தை வந்து குரல் எழுப்பது ஒரு தார்மீக எதிர்கட்சியோட கடமை. இப்ப நாங்க வந்து கொஸ்டின் பண்ணனா உரிமை தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமான கொஸ்டின் வேலை, நான் கொஸ்டின் பண்ணனால உரிமை தொகை கொடுத்தலாம் ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்க இயந்திரம் ஒரு இயந்திரங்க, அது ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் யாரு ஓட்டிட்டு போறா, அந்த கப்பல்ல இருக்கிற யார் ஸ்டேர் பண்றா, எந்த பர்பஸ்க்காக ஸ்டேர் பண்றது அப்படின்னு. அப்ப இங்க 2021 2026க்காக ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழலையும் நம்ம வந்து வளர்ச்சி விழுக்காடு காட்டி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து சமூக பொருளாதாரத்துல பல்வேறு கட்டமைப்புகள் கட்டி பிறகு கல்வி மாணவர்கள் இருந்து தொடர்ந்து முதியவர்கள் வரைக்கும் அனைத்துக்கான ஒரு திட்டங்களை திட்டி அந்த கப்பலை வந்து மாநில உரிமைக்காக, மாநில சுயேட்சைக்காக, சமூக நீதிக்காக ஒன்றைய இடர்பாடுகள் இருந்து விலகி டிரைவ் பண்ண ஒரு ஷிப். இப்ப வந்து விஜய் அவர்கள் அந்த ஷிப்பை டிரைவ் பண்றாரு. அந்த ஷிப்பை வந்து எப்படி போகுது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது வருங்காலம் தான் முடிவு பண்ணும். உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு 17ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டுருக்கீங்க, அதுல வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசப்படலாம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது முன்னிறுத்தி. இல்ல இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் வந்து
நம்ம திமுக தலைவர் சாரி அடிக்கடி எனக்கு பழக்கனால அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் நானு சாரி கழக தலைவர் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா கருத்து கேட்புக்காக பல அவென்யூஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. இப்ப நிறைய பேர் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை புரிந்து நிறைய பேர் வந்து வராங்க. அப்போ வந்து தலைமை வந்து தன்னோட அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட பொதுக்குழு சேவைகளை கூட்டு பல முடிவுகளை எடுப்பாங்க. அது வருங்கால திராவிட முன்னேற்ற கழக எதிர்காலத்துக்கான அடிப்படை அமையும். இதன் மூலம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் எடுத்துக்கலாமா? ஒரு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இது கூடயே பல இப்ப ஜூன் 3 முத்தமிழர் கலைஞரோட பிறந்த நாள். அப்ப ஜூன் 3 அறிவிப்புகள் வரும். நீங்க அப்ப திருப்பி ஒன்னு மீட் பண்ணுங்க இல்லையா? அது நீங்க லாஜிக்கலா இப்ப தமிழ் தாய் வாழ்த்து எப்படி கொண்டு வந்தாங்க? தமிழ் தாய் வாழ்த்து அரசு பாடலை கொண்டு வந்து பேஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அரசு பாடலா நிர்ணயிக்கும் போது இது இஷ்யூ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எவிடன்ஸ் வீடியோஸ் தான் வந்திருக்காங்க. சார் அவர் அமைச்சர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க மக்கள் கேள்வி பதில் சொல்லணும். பட் ஊடகங்கள் வந்து அமைச்சர்கள் போனா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்து ஓடிட்டாங்க. இப்படி எந்த அமைச்சருமே பதில் சொல்லினா மக்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அரசு எங்க எப்படி தெரியும்? அதான் சொல்றேன். இப்ப அது வந்து முதல்வராக விஜய் வந்து அவங்களோட அமைச்சர் பெருமக்கள் கூப்பிட்டு நான் கூட சந்திக்கல, அட்லீஸ்ட் நீங்களாவது சந்திங்க, நீங்களா உண்மையா வந்து மக்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா முதல்வர் அவங்க அமைச்சரவை சகாக்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு நின்று பதில் சொல்லிட்டு போங்க அட்வைஸ் பண்ணுங்க.